நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னுமா இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா வந்தால் அமோக வெற்றி தானா? இது யார் சொல்றது? திமுகவே சொல்லுது. அதுலயும் திமுகவில் நெடுங்காலமாக பயணித்திருக்கக்கூடிய ராசாவே சொல்றார். இந்தியாவில் எங்க வேண்டுமானாலும் அமித்ஷா மோடி பரிவாரங்கள் பாத்தீங்கன்னா அடித்து துவம்சம் செய்து வெற்றி பெறுகிறதா. அதனால அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த ராசா சொன்ன வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு தர போறேன். ரெண்டாவது, ராசாவுக்கு ஆபத்து நெருங்குகிறது என்று நான் நினைக்கிறேங்க. ஏன்னா கொள்கை பேசக்கூடியவர் ராசா. இரண்டாவது, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அதனுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர் ராசா. சமீப காலமாக தனிமனித தாக்குதலில் இறங்குறாரு. ஏன் அப்படி மாறினாரு அப்படின்னு தெரியல. கொள்கை நீர்த்து போச்சா, இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல எதிர்கட்சிகளுக்கு எதிராக அவரால் குற்றச்சாட்டு வைப்பதற்கு எதுவும் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. அதனாலதான் இப்ப தனிமனித தாக்குதல்ல இறங்கியிருக்கிறாரு. சோ அதனாலேயே அவருக்கு வாயில சனியன் இருப்பது போல தெரியுது. நிச்சயமாக அமித்ஷாவுடைய கணக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி 4 பேரை தூக்கி உள்ள வச்சுட்டு தான் அதற்கு பிறகு தேர்தல் வியூகமே வகுப்பாங்க. தமிழ்நாட்டில் யார் என்பது இன்னும் உறுதியாகல. ஏற்கனவே 2G வழக்கானது நிலுவையில் இருக்குது. இப்ப ராசா வேற வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அவருக்கு ஆபத்து நெருங்குறதா இல்லையா அதெல்லாம் சேர்த்து ராசா பொறுத்த வரைக்கும் மணிப்பூரை பற்றி பேசியிருக்கின்றார். இரண்டாவது குஜராத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஆனா தமிழ்நாட்டை பற்றி பேசவே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அப்படியே நாரி போய் இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் அப்படி என்ன நாரி போய் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறேங்க. முதல்ல மோடி அமித்ஷா பரிவாரங்கள் எங்க வேண்டுமானாலும் ஜெயிக்குது அப்படின்னு ராசா சொல்ற விஷயத்தை கேட்டு வந்துருங்க. சார், நாங்க அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்க எல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலயும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? சோ ராசாவுக்கே தெரிகிறது எங்க போனாலும் சரி மோடி அமித்ஷா பரிவாரங்கள் வெற்றி பெறுகிறது என்று. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் வேலைக்காகதான். ஏன்னா இங்க ஒரு சித்தாந்தம் இருக்கிறதாம். ஆனா மற்ற ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்டுக்கும் தனித்து கொள்கை கிடையாதான். அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை கிடையவே கிடையாதான். ஆனா இங்க திராவிட கொள்கை இருக்குதான். என்னையா திராவிட கொள்கை அப்படின்னு கேட்டு பாருங்களேன். எல்லோருக்கும் எல்லாமும். அண்ணாமலை அதே மதுரை மீட்டிங்ல பேசினாரு. திமுகவுடைய கொள்கைகள் என்ன தெரியுமா? ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவது, இரண்டாவது ஒரு மதத்தை கேவலமாக பேசுவது. இதை தாண்டி திமுகவுக்கு அடிப்படையில் என்ன கொள்கை? ஒரு சமூகம் என்றால் எந்த சமூகம்? பிராமண சமூகம். அவங்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்துறாங்க. ஏன் கேவலப்படுத்துறாங்க? அவங்க ஆதிலிருந்தே நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க. ஸோ பாமரர்களாகவும் ஏழையாகவும் உழைக்கும் கூலிகளாக இருக்கிறவங்க ஐயர்மார்கள் மட்டும் எப்படா வேலைக்கு போறாங்க என்ற சந்தேக கண்ணோடு இருக்கின்ற பொழுது, ஸோ ஐயர்கள் உங்களை ஏமாற்றி அந்த வேலைக்கெல்லாம் போறாங்க, உங்க வேலையை பிடுங்கிக்கிட்டாங்க. ஸோ கோயிலுக்குள்ள உங்களெல்லாம் விடுறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்களுக்கு புரியாத விஷயத்த ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பகையாக மாற்றி மற்ற சமுதாயத்தின் வாக்குகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை தான் மதுரையில் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை போட்டு உடைச்சாரு. ஆனா இப்ப தமிழகத்துல ஒரு தெளிவு பிறந்து விட்டது. இரண்டாவது, மதவாதிகளாம் நம்ம மோடி அமித்ஷாவும். ஆனா அந்த மதவாதிகள் கூட எந்த இடத்திலும் சரி தெளிவாக வெளிப்படையாக எந்த மதத்தையும் விமர்சிக்கல. ஆனா திராவிட கொள்கை அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில தான் கொரோனா போல, டெங்கு போல, மலேரியா போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லிட்டு இந்தியா முழுவதும் வழக்கு வாங்கினவர். இரண்டாவது, இந்தியா முழுவதும் பாஜகவில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்தா கூட நாங்க இந்துத்துவவாதிகள் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்துத்துவ கொள்கையை கடைபிடிக்கலாம், இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கலாம். ஆனா நாங்க இந்துத்துவவாதிகள், நாங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா எல்லோருக்குமான அமைச்சர் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கின்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அமைச்சர் எந்த தருணத்திலும் சரி தன்னுடைய மத அடையாளங்களை காட்டிக்கொள்ளக்கூடாது. ஸோ பதவி ஏற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். அவர் டியூட்டியில இருந்தாலும் சரி, டியூட்டியில இல்லைனாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் எப்போதுமே அமைச்சர்கள் தான். அதனால மத சார்புடைய விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொண்டாலும் தன்னுடைய மத அடையாளங்களை காட்டக்கூடாது. ஆனா நம்முடைய உதயநிதி அவர்கள் கிறித்துவ பெருவிழாவில் கலந்து கொண்டு என்ன சொன்னாரு? நான் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன், என்னுடைய மனைவியும் கிறித்துவத்தை தழுவுனவங்க தான் அப்படின்னு சொன்னார். சோ இந்த மாதிரி ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சு இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய
கொள்கை தான் திராவிட கொள்கை. இன்னைக்கு மக்கள் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக போடுகின்ற வேஷம் எவ்வாறு அப்படின்னுட்டு. இரண்டாவது, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தி விட்டார்களாம், ஆனா எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஆர் ராசா சொல்றார். ஊழலுக்கு எதிராக வந்தாரு யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். கடைசியில் அவரே ஊழல் செஞ்சாரு, அந்த ஊழலை ஆயுதமாக்கி பாஜக வீழ்த்திச்சு அப்படின்னு ஆர் ராசா சொல்றாரு. ஆனா இங்க தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றம், மொழி இனம் அப்படின்னு பேசி பேசி வந்தவங்க அந்த மொழியை அழிச்சிருக்கீங்க, அந்த இனத்தை அழிச்சிருக்கிறீங்க. இலங்கையில் நடந்தது என்னன்னு நினைக்கிறீங்க? திராவிட சித்தாந்தம் யாராவது இருந்தா சொல்லுங்களேன் பார்க்கலாம். காங்கிரசுடன் எதற்காக கைகோர்த்தீங்க சொல்லுங்க? காங்கிரஸ் இங்க வேண்டாம் என்று சொன்ன பிறகு, எமர்ஜென்சியை கொண்டு வந்த பிறகு, பல மாநில அரசாங்கங்களை கலைத்த பிறகு, ஜனநாயக உரிமையை பறித்த பிறகு எதற்காக காங்கிரசுடன் கைகோர்த்தீங்க? எதிரி வேற ஒருத்தனா இருப்பதனால நமக்கு கொள்கைக்கு எதிராக இருக்கவங்களோடு கூட கைகோர்க்கின்ற துணிச்சல் திராவிட கொள்கையா இருக்குது. தேர்தல் வெற்றிக்காக கொள்கையை சமரசம் பண்ணிக்கிறவங்க இங்க கொள்கை நிலைப்பாடு ஆழமாக இருக்கிறது. அதனால மோடி அமித்ஷா பரிவாரங்கள் இங்க வெற்றி பெறாதான். சோ இப்ப அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏன் அடிக்கடி வராரு? ஏன்னா எங்களுக்கு கண்டு பயம் அப்படின்னு ஆர் ராசா சொல்றாரு. ஏன்னா இப்போ நடந்த எல்லா தேர்தலையும் முதல்வருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களாம். அதனால அத்தனை தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்களாம். மோடி அனுப்பி பார்த்தாங்களாம், மோடியால வெற்றி பெற முடியலையா. இப்ப அமித்ஷா வந்திருக்கிறாராம், எங்களை கண்டுதான் அவங்களுக்கு பதட்டம் என்று அவங்க ஓடி இங்க பேசுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் பார்க்கின்ற போது அமைதியா இருக்கக்கூடிய மாநிலத்தை மதவெறியினால கலவரமாக்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கிறது. பொறுப்புணர்ச்சி இல்லாம அடாவடித்தனமாக அக்கிரமமாக அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. அமித்ஷா பேசினது மாநில மத்திய உறவுகளுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. திமுக எதிராக கருத்து வச்சா இந்திய கூட்டாட்சிக்கு எதிராகவே கருத்து வைக்கிற மாதிரி இவங்க பேசுறது எப்பவுமே. இரண்டாவது, பார்லிமெண்ட்ல திமுக எம்பிக்கள் கூச்சலிடுவதை பார்த்து ஏன் காட்டு மிராண்டி மாதிரி கூச்சலிடுறீங்க அப்படின்னு சொன்னா தமிழர்களை ஒட்டுமொத்தமாக காட்டு மிராண்டி என்று சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தமிழர்களை மூலதனமா வச்சு இவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு இருக்குது. அந்த ஊழலை இப்பதானே டாஸ்மாக் மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பணமானது எங்கெங்கெல்லாம் பிரிந்து சென்றிருக்கிறது அப்படின்றத அமித்ஷா வெளிப்படையா மதுரையில் பேசியிருக்கிறாரு. ஸோ ஆதாரம் இல்லாமல் அமித்ஷா பேசுவாரா? அதனால திமுகவில் 4 பேரை உள்ள தூக்கி வைக்க போறாங்க. ஆனா அதுல நம்ம ஆர் ராசாவும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வார்த்தையை விட்டுறாரு. இப்ப கேளுங்களேன். உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர் கூப்பிடுறோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க ஏன் என்ன சொல்றாரு? ஜனநாயக பூர்வமாக ஒரு கட்சி தேர்தலுக்கு தயாராவது எல்லாருடைய அடிப்படை உரிமை. அது மாதிரிதான் திமுக பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திப்பதற்காக தயாராகுது, அதிமுக தயாராகுது. அதே மாதிரி தான் அமித்ஷா டெல்லியிலிருந்து இங்க அவங்க கட்சிக்காரங்களை தயார் பண்றாரு. ஆனா 2 முறை வந்தாரு, அதனால நான் மாண்புமிகு அமைச்சர் சொல்றேன், இன்னும் 2 முறை வந்தாருன்னா எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா அப்படின்றாரு. எப்படி கூப்பிடுவாரு? வாடாப்படான்னு கூப்பிடுவாரா? தெரியலையே. ஸோ இவங்களுக்கு எதிராக யார் வியூகம் வகுக்கிறாங்களோ, இவங்க யாரை கண்டு பயப்படுறாங்களோ உடனடியாக தனி மனித தாக்குதலில் இறங்கிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய நாகரிகம். ஏன்னா கருத்தால் எதிர்க்க முடியாது. அமித்ஷா வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன? ஏயா கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல ஊழல் செய்திருப்பதாக தெரிகிறது. டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்லியிருக்கிறது. அந்த பணமெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனா நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. வரையா எங்க வேணாலும் மேடையில் விவாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாரு ஆர் ராசா. கடைசியில் சமூக வலைதளத்துல போய் பார்த்தா எதெல்லாம் திமுக நிறைவேற்றவில்லை இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அமித்ஷா கிட்ட போய் வாதாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி திமுகவை கலாச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம நாங்க 98.33% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், இன்னும் பழைய ஓய்வூதியம் மட்டும்தான் நிறைவேற்றவில்லை அப்படின்னு எதுக்காக பில்டப் கொடுக்கணும்? சோ அமித்ஷா பேசுவதற்கு முன்பாகவே, அமித்ஷா விவாதத்துக்கு வருவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்கள்ல ஆர் ராசா அவர்களை வச்சு செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, மணிப்பூர் குஜராத் பத்தி எல்லாம் பேசுறாரு, பில்கிஸ் பானு வழக்கெல்லாம் பேசுறாரு, மணிப்பூர் கலவரத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. ஆனா தாம்பரத்துல அரசுடைய சேவை மையத்தில் இருந்து படிக்க சென்ற மாணவிக்கு அந்த கொடுமையை பற்றி என்னைக்காவது ஆர் ராசா பேசியிருக்கிறாரா? கலவரத்தில் நடந்தது எல்லாம் ஆர் ராசாவால் பேச முடிகிறது. நம்ம தமிழகம் பாத்தீங்கன்னா எப்போது அமைதியா இருக்கக்கூடியது. எத்தனையோ பேர் ஆட்சி நடத்தினாங்க, அந்த ஆட்சியில் நடக்காதெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்கிறது. இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க முடியுமா? ஒரு மாணவி
அந்த சேவை மையத்துல செக்யூரிட்டியா இருந்தவனே வந்து பாத்தீங்கன்னா கால கையை உடைச்சி அதற்கு பிறகு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான். கேட்டா அமைச்சர் அவன் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது கீதா ஜீவனுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய கூற்றும். நீங்க கேட்டு வந்துருங்களேன். அவரு 21 வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்ப சட்டுன்னு ஒரு ஆண் மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? நல்லா பாத்துட்டு இருந்தது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது இப்ப அப்படிதான் இருக்குது எனக்கு இல்லையா? ஒரு புகாரோ இல்ல அவருடைய ஒர்க்ல டிசிப்ளின்ல எதுவுமே வரல. இந்த இதுல ஒரு புது பிள்ளைகிட்ட அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும் போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. பாத்தீங்களா, அவன் மீது எந்த புகாரும் இல்லை. எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான் பாருங்க. இப்பதான் இப்படி ஏன் பண்ணான்னு தெரியல. நம்மளுக்கு அதான் வருத்தமா இருக்குதான். பாலியல் குற்றவாளி மீது நீ எப்போது வருத்தப்படுகின்றாயோ அப்போது குற்றங்கள் அதிகரிக்கும். அமைச்சர் கீதா ஜீவனை பொறுத்த வரைக்கும் அந்த சேவை மையத்துல வேலை பார்த்த காவலாளிக்கு இவ்வளோ சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே, எதுக்காக கொடுக்கணும்? விசாரணை முழுமையா முடிவடைஞ்சிடுச்சா? குற்றவாளி இவன் மட்டும்தான் தெரிஞ்சு போச்சு. ஆனா எத்தனை பெண்ணை இந்த மாதிரி சீரழிச்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதற்குள்ளாக இத்தனை வருஷம் வேலை செஞ்சான், இவன் மீது எந்த புகாரும் இல்லை. அங்க இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட விசாரிச்சிட்டாங்க. 130 பெண்கள் வேலை பார்க்கறாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாருன்னு தான் சொல்றாங்க. காவல்துறை விசாரிச்சாதானே உண்மை வரும். ஏன்னா அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கக்கூடிய குழந்தைகள் இவன் மேல புகார் அளிச்சு விட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல படிக்க முடியுமா? அதனால காவல்துறை தான் வந்து ரகசியமா விசாரிக்கணும். ரகசியமா விசாரிச்சாதான் உண்மை வரும். ஆனா அமைச்சர் சொல்றாரு, அதுவும் ரொம்பவே நமக்கு வருத்தமா இருக்குதான். குற்றவாளி மீது இறக்கப்படலாமா? மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். ஒரு அமைச்சரே இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணை தான் சீரழிச்சுக்கிறான் அப்படின்னு ஏன் முன் வந்து ரிப்போர்ட் தரணும்? ரெண்டாவது புதுசா வந்திருக்குது இந்த பொண்ணு கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு தெரியலேன்னு வேற அந்த குற்றவாளிக்காக நியாயப்படுத்துறாங்க. கீதா ஜீவன் அவர்களும் வந்து கிறிஸ்துவர், அந்த பெண்ணை சீரழிச்ச மேத்யூவும் கிறிஸ்துவர். அந்த அடிப்படையில் சொல்றாங்களா? ஞானசேகரன் விஷயத்திலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆள் தான் குற்றவாளி இருந்தாங்க. இப்பவும் சரி, ஒரு பெண்ணை தான் சீரழிச்சுக்கலாம், மற்றவங்க எல்லாம் நல்லபடியா சொல்றாங்கன்னு. காவல்துறை விசாரிக்கட்டுங்க. இவங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் தர்றதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாதிப்படைஞ்ச வேற பெண்கள் வந்து புகார் அளிக்க மாட்டாங்க. அமைச்சரே வந்து காப்பாத்துற மாதிரி அவனுக்கு நச்சான்றிதழ் கொடுத்தா எப்படிங்க இதெல்லாம் நியாயமா இருக்கும்? அதனால திராவிட மாடல் ஆட்சிக்கு கொள்கை இருக்குது. இந்த தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. குஜராத்ல அந்த மாதிரி இருக்கிறதா, இல்ல மணிப்பூர்ல இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கெல்லாம் கலவரத்தின் போது நடந்த விஷயங்களை சுட்டி காட்டுகின்ற ஆராசா சாதாரணமாக டெய்லி இயல்பா போகின்ற வாழ்க்கையில, அதுவும் நம்ம யோசிக்க முடியாத இடத்தெல்லாம் போய் பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டு இருக்குது தமிழகத்துல. ஆனா இங்கதான் மோசமான ஆட்சி நடக்குது என்பதை அவர் ஒத்துக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கூட அதான் சொல்றாரு. திமுக அரசாங்கத்துல குற்றம் செய்கின்றவர் மீது ஒழுங்கா நடவடிக்கை எடுப்பது கிடையாது. பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதனாலதான் தொடர்ச்சியா இப்படி நடந்துகிட்டே இருக்குது. வேலையே பயிரை மேய்ந்த மாதிரி அரசு சேவை மையத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். திராவிட மாடல் ஆட்சி என்ன விஷயத்தை கத்து கொடுத்துருக்கு பாத்தியா? சோ ஏன்னா குற்றவாளிக்கு பயம் இல்லை, சரியான தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் குற்றம் நடந்து விட்ட பிறகு நாங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ற அரசாங்கம் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக நாங்க தடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்கதா? இல்ல மேற்கு மாவட்டங்கள்ல தனிமையா இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து கொலை பண்ணிட்டு வராங்க. ஆனா குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கொலை செஞ்சவன் ஒருத்தன், அதற்காக சரணடைகின்றவன் ஒருத்தன். சோ குற்றவாளி தப்பிச்சு கொண்டே இருக்கின்றான். போலி கைதுகள் தான் அரங்கேறுதுன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரோட குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரெண்டாவது, ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாருன்னா அதனுடைய பின்னணி என்ன என்றே தெரியாது. உடனடியாக இது ஆதாய கொலையெல்லாம் அல்ல, வேற என்ன கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொலை பண்ணவனை கண்டுபிடிச்ச பிறகுதான் அவன் எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்றது தெரியும். ஆனா காவல்துறை கோயம்புத்தூர்ல நடந்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா நாமக்கல் நடந்திருக்கிறது ஆதாய கொலை இல்லை அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல எங்களுக்கு ஸ்ட்ராங்கான சித்தாந்தம் இருக்கிறது, ஆனா மற்ற மாநிலத்துல சித்தாந்தம் இல்லை. அதனால தான் எல்லா இடத்துலயும் அவங்களால தோக்கடிக்க முடியுது, தமிழ்நாட்டுல தோக்கடிக்க முடியல அப்படின்னு ஆசா சொல்றாரு. என்ன சித்தாந்தம் இருக்குது? வேங்க வயல்ல வந்து குடிநீர்ல மலம் கலந்தீங்களே, அது சித்தாந்தமா? இல்ல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல குற்றவாளி ஒருத்தன் தான் சொல்லிட்டு விசாரணை முடிப்பதற்கு முன்பாக வந்து முட்டு கொடுத்தீங்களே, அதுவா? இல்ல அரக்கோணத்துல 20 பெண்களை சீரழிச்சவன இன்னும் கைது கூட பண்ண முடியலையே, அதுதான் உங்க சித்தாந்தமா? இல்ல தாம்பரத்துல அரசு சேவை மையத்திலே வந்து பாத்தீங்கன்னா காவலாளியா இருந்தவன் பெண்ணை காலை உடைச்சி
வாயை பொத்தி மயக்கமடைந்த செய்து அதுக்கப்புறம் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கானே. இதான் திராவிட மாடலுடைய சாதனையா? அணுதினமும் ஏன் இன்னைக்கு தாராபுரத்துல வயதான அம்மா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறான். ஸோ டிவியை திறந்து பாருங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியில மணிப்பூர்லயும் சரி, அதே மாதிரி கோத்ரா கலவரம் குஜராத்தில் நடந்ததாக ஆர் ஆசா சொல்றாரு, அதை விட மோசமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. கனிமொழி அவர்கள் பதிலளிக்கலாமே அமித்ஷாவுக்கு, ஏன் பதிலளிக்க மாட்டாங்க? ஏன்னா இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தோம். நம்ம கனிமொழி எல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்து இந்தியாவோட நிலைப்பாடு என்ன என்று சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்தியா திரும்பி இருப்பதனால மோடி அவர்களை சந்தித்து நாம வெளிநாட்டுலாம் போய் என்ன சொன்னோம் அப்படின்றத மோடி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அமித்ஷா விமர்சனம் பண்ணிவிட்டா மோடி எப்படி சந்திக்கிறது? அதனால முதலமைச்சரும் கவனிக்கிறாங்க, கனிமொழி அவர்களும் கவனிக்கிறாங்க. ஆனா ஆர் ராசா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 முறை வரட்டும், அமித்ஷாவை நான் எப்படி கூப்பிடுறோம் பாரு அப்படின்னு சொல்றது. வெறும் அமித்ஷா மட்டும்தான் ஒருமையில பேசினாரா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி திலிப்பி சொன்னாருன்னாங்க. இப்பவும் ஆர் ராசா அவர் பேசினதை நக்கல் அடிக்கின்றார், கிண்டல் அடிக்கின்றார். அவசரத்துல யார் பேசினாலும் வார்த்தைகள் தவறாதான் வரும். அதுலயும் நம்ம எடப்பாடி பழனிசாமி மண்மனம் மாறாத மனிதனாகிறாரு. ஆதி காலத்துல எப்படி பேசுவாரோ அப்படியே தான் பேசிட்டு கிடக்கிறாரு. அதனால அவர் வார்த்தைகள் வந்து தப்பா வரலாம், அதை கிண்டல் அடிக்கிறாரு நம்முடைய ஆர் ராசா. ஆனா திமுக அமித்ஷா வந்தாலும் சரி, அதே மாதிரி மோடி வந்தாலும் சரி, நாங்க தான் வெற்றி பெறுவோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில பணம் இருக்குது, 2வது ஊடகம் இருக்குது, 3வது அவங்களுக்கு வாய்த்த அடிமைகள் இருக்கிறாங்க. அந்த அடிமைகள் 2 விதமா இருக்குது. ஒன்னு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய தன்மானத்தை இழந்து அவங்க கிட்ட கூட்டணி இருக்கிறாங்க, அதனால வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு விதத்துல அமித்ஷாவும் மோடியும் கைகோர்த்தார்கள் என்றால் அமோக வெற்றி தான் அப்படின்னு நம்ம ஆர் ராசாவே சொல்லியிருப்பதனால அந்த முயற்சியை இங்க களம் இறக்குவார்கள் என்ற சந்தேகம் நம்ம திமுக இருக்கத்தான் செய்யுது. அந்த வெற்றியில கைதுகள் தான் பிரதானம். அதனால தமிழ்நாட்டில் ஒரு 4 பேரை தூக்கி உள்ள வச்சுட்டு அதற்கு பிறகுதான் வியூகமே வகுக்க போறாங்க. அதுல வார்த்தை அதிகமா விடுகின்ற ஆர் ராசாவும் இருக்கிறாரு, அவருக்கு தான் ஆபத்து நெருங்குகிறது. ஸோ எல்லாரும் பத்திரிகையாளரை எதிர்கொள்ளலாம், ஆனா கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் பேசுறவங்க நான் ஓட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. 1, 2வது நாங்க ஊழலே பண்ணல. ஏன் பாஜக என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்க, ஊழல் யார் செஞ்சாலும் விட மாட்டோம். ஊழல்னாலதான் மக்களுக்கு முழுமையான பலன் கிடைக்க மாட்டேங்குது. ஒதுக்குற பணத்தை கொள்ளடிச்சிடறாங்க, அப்புறம் திட்டங்கள் எங்க சரியா நிறைவேறும். அதனால ஊழல்ல ஈடுபட்டோம்னா உள்ள தூக்கி போடாம விட மாட்டோம்னு சொல்லிட்டு வராங்க. அதனால யாரெல்லாம் ஊழல் புகாரில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயந்து தான் ஆக வேண்டும். அமித்ஷா 2 முறை தான் வந்திருக்காரு, இன்னும் 2 முறை வந்தாருன்னா தெரியும் எஃபெக்ட் என்னன்ட்டு. அதனால ஆர் ராசாவுக்கு ஆபத்து நெருங்குறதா என்பது கொஞ்ச நேரம் பொறுத்து தான் பார்க்கணுங்க. நன்றி நண்பர்கள்.